ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ஒரு காமெடி அனிமே. எனக்கு காமெடி வராதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னால் முடிஞ்ச லெவலுக்கு பெஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 2. இனிமா கூட தைரியமா நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண போறான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருப்பான். நம்ம ஹீரோ கேட்கலாம், முதல்ல வரலன்னா நான் வரேன்டா அப்படின்னு இனிமா அட்டாக் பண்ண போனா இனிமாவை நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணுவான். அவன் செம டென்ஷன் ஆகுறான். இதெல்லாம் ஒரு பஞ்சுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு அவன் அடிக்கிறான். இனிமா உண்மையிலேயே சீரியஸா ஃபைட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன ரோகுடோ இப்ப பயந்து ஓட போறியான்னு இனிமா கேட்கவும், ப்ளீஸ் போதும் நிறுத்திக்கோயேன்னு சுபாக்கி சொல்றா. வாய மூடு அப்படின்னு நம்ம சொல்றான். நாங்க இருக்கோம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லுவான். அவன் முறைக்கவுமே அவங்க பயப்படுறாங்க. இனிமா ஒரு வீக்கானவன் அப்படின்னு சின்ன வயசுல அவனை கலாச்சிருப்பாங்க. வீக்கானவங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள மாதிரி வீக்கானவங்கலாம் உயிரோட இருக்கிறதுக்கே நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொல்லவும், இல்ல எனக்கு அதுல ஓகே இல்ல, நாங்க என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க நீ யாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும், இனிமா பஞ்ச் பண்ணலான்னு போனா ராணா அங்க வந்து நிக்கிறா. எப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க தான் அவளை கூப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இமாவரி நீ இவனுங்களை மாதிரி வீக் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ரோகுடோ பாயா கூட நீ எதுக்கு சுத்திட்டு இருக்க, இவெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோவா அடிக்கவும், ராணா செம டென்ஷன் ஆகுறா. என்ன நீ உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்லையா, வந்து ஹெல்ப் பண்ணல இவன் செத்துருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ப்ளீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா செத்துருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கெஞ்சுறாங்க. எனக்கு இவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுல விருப்பம் இல்லை, ஆனா இவன் கீழே விழுந்து தொலைய மாட்டேங்கிறானே அப்படின்னு போட்டு இன்னுமா அடிக்கிறான். எனக்காக செஞ்ச ப்ராமிஸை நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா என்ன மீறி அந்த வார்த்தைகள் என் வாயில இருந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அன்கான்சியஸா சொல்லியிருந்தான். அடுத்த செகண்ட் ஹீமா வரை பாஞ்சிட்டு வரா. இடிய பார்த்து உனக்கு பயம் தானே அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப சவுண்டா இருக்குன்னு சின்ன வயசுல இனிமா அழுதுருப்பான். இப்ப இடி மாதிரி அவ ஒரு பஞ்சு விடுறா. இனிமா கதை முடிஞ்சது. ரோகுடோ நீ ஹாஸ்பிட்டல் போவானாமான்னு கேட்கவும், இல்ல நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். ராணா ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். நான் ரொம்பவே பயந்துட்டேன்ல அப்படின்னு இனிமா சொல்லுவான். அவ ஒரு மான்ஸ்டர், நீ என்ன பண்ணுவேன்னு சுபாக்கி சொல்றா. ரோகுடோவை என்னை பார்த்து பயப்பட தான் செஞ்சான், ஆனா அவன் கடைசி வர கீழே விழல, தோத்து போனது இன்னைக்கு நான் தான். அவன் அந்த லெவலுக்கு ஒன்றும் வீக் இல்லை அப்படின்னு இனிமா நினைக்கிறான். அடி வாங்கி கீழே விழுந்தது அவனா இருந்தாலும் இன்னைக்கு தோத்து போனது நான் தான். ஒரு பொண்ணு கிட்ட போய் என்ன காப்பாற்ற சொல்லி நான் அழுதுருக்கேன் அப்படின்னு மலையில நம்ம ஹீரோ கத்தி அழுதுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். ரோகுடோ நேற்று நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத சரியா, நீ எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லவும், தேங்க்ஸ் கர்னல் சீஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோகுடோ நேத்து உனக்கு கொடுக்க வேண்டிய பிரிண்ட் அவுட் இந்த அப்படின்னு கிளாஸ் லீடர் வந்து கொடுக்குறா. மோசமான பசங்க மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுவாங்கல்ல, நம்ம கிளாஸ் லீடர் ரொம்பவே நல்லவா, பட் அவ மேல ஸ்பெல் ஒர்க் ஆகாதுப்பா. ஆனா இந்த ஸ்பெல்லையும் ஒரு டிராபேக் இருக்குல்ல, எல்லா பொண்ணுங்களும்லாம் உன்னை லவ் பண்ணிட மாட்டாங்கன்னு சொல்லவும், எல்லாம் இந்த ஸ்பெல்னால தான் இல்ல, நான் ஒரு தோத்தாங்குழி, இந்த மேஜிக் ஸ்பெல் மட்டும் இல்லைன்னா யாருக்கும் என்ன கண்டிப்பா பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சோகமா அங்க இருந்து போறான். அவனை தனியா விடுன்னு சொல்லிட்டு போனாலும் நம்ம அவனுக்கு ஆறுதலா கூடவே இருக்கணும் அப்படின்னு கர்னலும் சீஃப் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றாங்க. கிளாஸ் லீடருக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு. நிறைய பொண்ணுங்க அவன் சுத்தி நிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. நான் ஆசைப்பட்டது எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான், ஆனா இதை நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஹே ரோகுடோ என் கூட வா அப்படின்னு இனிமா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். எல்லா பொண்ணுங்களுக்கும் இவனை பிடிக்குதா அப்படின்னு ஒரு ரவுடி பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் போய் ராமன் சாப்பிடுறாங்க. தேங்க்யூ ஃபார் த ஃபுட் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையான்னு இனிமா கேட்கவும், டேபிள் மேனர்ஸ்க்காக அப்படி சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். இனிமா சார் நாங்க வந்துட்டோம் சார் அப்படின்னு சில பேர் வந்து நிக்கிறாங்க. ரோகுடோ இவங்கெல்லாம் மிடில் ஸ்கூலர்ஸ், அப்புறமா இவன் தான் என் ஃப்ரெண்ட் ரோகுடோன்னு சொல்லவும், ஏ காசு இருக்கா அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்டு நம்ம ஹீரோவை அடிச்சிருப்பான். நான் ஹை ஸ்கூல்ல இருந்துட்டு ஒரு மிடில் ஸ்கூல் பையன்கிட்டயே அடி வாங்கியிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன ரோகுடோ உனக்கு இவங்களை தெரியுமான்னு இனிமா கேட்கறான். பாஸோட ஃப்ரெண்ட் அடிச்சிட்டோமே அந்த பையன் பயந்துட்டு இருக்கவும், இல்ல இவங்களை எனக்கு தெரியாத நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா பேசிக்கிட்டே நல்லா ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இனிமா வந்து ரோகுடோவை கூட்டிட்டு போயிருக்கான். ஒருவேளை அவனை வச்சு செய்வானோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க போய் பார்த்தா, உங்க நாள் நல்லா இருக்கட்டும் சார் அப்படின்னு அவங்க எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க. இனிமா இதெல்லாம் எதுக்காக, எதுவும் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃப்ரெண்டு கூட இதுக்கு முன்னாடி நீ இப்படி வந்து சாப்பிட்டது இல்லையா என்ன அப்படின்னு நம்ம கேட்கறான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்கூலோட டாப் டாக் ஒன்று தேடி வரான்னு சொல்லவும், என்னது நம்ம ஸ்கூலோட பெரிய ரவுடியா அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். பாஸ் அவன் தனியா தான் இருக்கான், நான் போய் தூக்கிட்டு வந்துட்டுமா, அமெரிக்கையோட டாப்ல இருந்து ஆர்டர் வருது, அதுவும் ஓசனாடா கிட்ட இருந்து, அவனுக்கு வர விருப்பம் இல்லைனாலும் அவனை இழுத்துட்டு வந்துரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஹே ரோகுடோ நீ தான் இந்த நிறைய பொண்ணுங்க கூட சுத்துறவனா, நான் சாசகி, பாஸ் ஓசனாடா அவனை கூட்டிட்டு வர சொன்னாங்க, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். எப்படா நீ நிறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும், அது நான் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அதான் நான் பொண்ண மாதிரி ஒருத்தெல்லாம் பிளே பாயா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சா இவரை விட்டு அப்படின்னு கூட இருக்கிறவளே போகவும், சாசகி செம டென்ஷன் ஆகுறான். இனிமா அங்க வந்துருக்கான். இனிமா நீயா, நான் வருவேன்னு தெரிஞ்சுதான் இவன் கூடவே நீ சுத்திட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம கேட்கவும், ரோகுடோ முடிவை நீ தான் எடுக்கணும், பயந்து ஓட போறியா எதிர்த்து ஃபைட் பண்ண போறியா, எதிர்த்து ஃபைட் பண்ண போறேன்னா நான் கூட இருப்பேன் அப்படின்னு இனிமா சொல்லவும், வெயிட் பண்ணுங்க ரோகுடோ நேத்தே நீ நிறைய விஷயங்கள் பண்ணிட்ட, ஸோ தேவையில்லாம இதுக்கு மேலேயும் ஃபைட்டிங்லாம் இன்வால்வ் ஆக வேண்டாம், நம்ம பீஸ்ஃபுல்லான ஸ்கூல் லைஃபே போயிடும், நம்ம வேணா வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம், ஊர்ல என்ன வேற ஸ்கூல் இல்லைன்னு கர்னல் கேட்கவும், நான் இன்னைக்கு இனிமா கூட ராமன் சாப்பிட்டேன், ரவுடி பசங்க கூட நான் இன்னைக்கு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணேன், நல்லா நம்ம ஓடிட்டே தான் இருந்தோம், என்ன நமக்குள்ள மாறுச்சு, எதுவுமே மாறல, பட் நான் இன்னைக்கு இனிமா கூட சேர்ந்து நான் ராமன் சாப்பிட்டேன், அவன் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான்,
இம்பாசிபிளான விஷயம் பாசிபிள் ஆனது எப்படி? ஏன்னா நான் இந்த தடவை ஓடுறதை நிறுத்தினேன், அதனாலதான். இதுக்கு மேலேயும் நான் ஓட போறதில்ல, எதிர்த்து நிக்க தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எவ்வளவு நேரம்டா பேசுவீங்கன்னு சாசுகி கேட்கிறேன். நாங்களும் இனிமே எதிர்த்து நிக்கிறோம், நம்ம ஆசைப்பட்டபடி பீஸ்ஃபுல்லான ஸ்கூல் லைஃப் வாழ்றோம் அப்படின்னு அவனுக்கு பாட்டு போகவும், நெல்லுங்கடான்னு சாசுகி சொன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ரோகுடோ கூட இருக்கிறது நான் மட்டும் கிடையாது அப்படின்னு இனிமா சொல்றான். ஹேமாவரி ராணா அந்த இடத்துக்கு வரா. ரோகுடோ இங்க தான் இருக்கியா, அவன் வாய்ஸ் கேட்டுதான் இங்க வந்தேனவா சொல்றா. முதல்ல ஒன்னனா அப்படின்னு சாசுகி அவ கிட்ட வரவும், டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு ஆனா மேல கை வச்சா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். தேங்க்ஸ் பட் இவனை நான் 2 செகண்ட்ல தோக்கடிச்சிருவேன் வா சொல்லவும், உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட கடமை, அதை நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் ரோகுடோ, ஐ லவ் யூ அப்படின்னு வா சொல்றா. ரோகுடோ நான் பேசுறத கொஞ்சமாச்சு கேளுன்னு சாசுகி சொல்லவும், ஓசனாடாட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண போறியா இல்ல இப்பவே எங்க கூட தனியா ஃபைட் பண்ண போறியான்னு கேட்கவும், ரோகுடோ வெயிட் பண்றா, எங்க பாஸ் ஓசனாடா வந்து உன்னை டீல் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை பார்த்து எனக்கு பயம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆக்சுவலி அது ஒரு பொண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். ஓசனாடான்னு சொல்லப்படுற இவங்க ஸ்கூலோட டாப் டாக் ஒரு பொண்ணு தான். இப்ப அடுத்த நாள் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. யார் குட்டி பொண்ணு, என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடர் கேட்கவும், கேட்டர்பில்லர் ஐப்ரோஸ் மோடிட்டு இல்ல அப்படின்னு வா சொல்லிட்டு, நீதான் ரோகுடோவா அப்படின்னு வா வரவும், ரோகுடோ இதுதான் நம்ம ஸ்கூலோட டாப் டாக் ஓசனாடா அப்படின்னு சொல்லி இனிமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இந்த குட்டி பொண்ணு தானே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஓசனாடா ஃபைட் பண்ணணும்னா வெளியே போலாம் அப்படின்னு இனிமா சொல்றான். இவ்வளவு பேட் கேர்லா இருந்தா நம்ம ஹீரோவை லவ் பண்ணிப்பா, பிரச்சனை இல்லன்னு கர்னல் நினைக்கிறான். அதே மாதிரி மேஜிக்கும் ஆக்டிவேட் ஆகுது. இவங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருந்தா நீ செத்த அப்படின்னு வா சொல்றா. ரோகுடோ அவ மேல லபல போச்சு அவ்வளவுதான் கர்னல் சொல்றான். ஸ்பெல் இருந்தா இதை ஈஸியா சமாளிச்சிருக்கலாம் நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஓசனாடா சொல்றா. இவனுங்களை பார்த்தா அப்படி ஒன்னும் ஸ்ட்ராங்கா தெரியல, அடிச்சு போட்டுடலான்னு கூட இருக்கவன் சொல்லவும், இவனுங்க இல்ல அவ பிரச்சனையா தெரியுது அப்படின்னு ஓசனாடா நினைக்கிறா. நீ ரோகுடோவோட லவ்வரா அப்படின்னு ஓசனாடா கேட்கவும் ராணா வைக்கப்படுறா. இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு பா சொல்லவும், அவளுக்கு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எதுவோ கிடையாதோ, அவ ஆள் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி அவ மனசு சின்ன பொண்ணா தான் இருக்குமோ, அதான் அந்த ஸ்பெல் ஒர்க் ஆகலன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மோதி பாத்திரலாம் ராணாவை சண்டை கூப்பிடுறா. 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, பேசி இதை தீர்த்துக்கலாமே நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் பேசி தீர்க்கணும்னு ஓசனாடா கேட்கறா. நம்ம ஹீரோ சொல்லவும் ராணா கொஞ்சம் அமைதியாகிறா. இதுக்கு மேலேயும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு ஓசனாடா டக்குன்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணா. ஒண்ணுமே ஆகல. டேய் பச்சை சட்டை எங்க வா, கொஞ்சம் கீழே குனி அப்படின்னு குழந்தைங்களவா பஞ்ச் விடுவான். அவன் பறந்து போய் விழறான். அப்ப ஸ்பெல் ஒர்க் ஆகுது அப்படின்னு கர்னல் சொல்றான். என்னன்னு தெரியல, பட் என்னால உன்னை அடிக்க முடியலையே, உன்னை பார்த்தா அந்த லெவலுக்கு மோசமானவ மாதிரி தெரியல, நீ சொன்ன மாதிரி நம்ம இதை பேசியே தீர்த்துக்கிடலாம், ஃபைட் பண்ணலாம், இவன் பேசதான் போற சரியா அப்படின்னு நம்ம ஹீரோவா கூட்டிட்டு போறா. ரோகுடோ இங்க என்னதான் நடக்குதுன்னு இனிமா யோசிக்கிறான். ஓல்டு பில்டிங்க்கு ஏன் வரோம், ஃபைட் பண்ண போறது இல்லன்னு சொன்னல நம்ம ஹீரோ கேட்டா. இதுதான் என் ரூம்னு ஓசனாடா காமிக்கிறா. ஒரு பொண்ணோட ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா வந்து குழந்தைங்க ரூம் மாதிரியே இது இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு கியூட்டான விஷயம்னா ரொம்ப பிடிக்கும், பார்க்க நீ கூட கியூட்டா தான் இருக்குன்னு வா சொல்லவும், அடி வாங்காம தப்பிச்சிட்டேன், பட் என் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு விருப்பமே இல்லாம அந்த ஸ்பெல் மூலியமா நான் அவங்க ஃபீலிங்ஸை மேனிபுலேட் பண்றேன். ஒரு ஓசனாடா அதுல டிஃப்ரெண்ட், அவளுக்கு ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாது, இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறவங்கள ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துறா. மியோ ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறத்துல இருந்து மியோ கூடவே தான் நம்ம ஹீரோ எப்பவோ சுத்திட்டு இருக்கான். மியோவோட நினைப்பாவே தான் இருக்கான். இவ கூடவே எப்பவோ இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. சாஃப்டா இருந்த அந்த பொண்ணு ஒரு ரவுடி பையன் கூட சேர்ந்து அவ்வளோ ரவுடியா மாறிட்டா. ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கறது ஒரு பர்சனையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு தடவை போக்கக்கூடிய போ மாதிரி. சனாடாவோட ஃபர்ஸ்ட் லவ் இந்த மேஜிக் யூஸ் பண்ணி வந்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னன்னு தெரியல, உன்கிட்ட இருக்கும்போது என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்குது அப்படின்னு சொல்றா. லேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரே வழி இவளை குட் கேர்லா மாத்திட்டா அந்த ஸ்பெல் ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு கதை நார்மலா போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே இதுல சென்டிமெண்ட் ஆக்ஷன் நிறையவே இருக்குது. ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.